வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்து உட்காருங்க. குழந்தைங்களோட ப்ரோக்ராமும் பார்க்கணும்னா உள்ள வாங்க எல்லாரும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விதை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வருடம் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி முடித்து இந்த வருடம் 101வது ஆண்டு விழா நம்ம கொண்டாட இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எங்க அதிகாரிகள் சொன்னதுனால நூற்றாண்டு விழான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த தடவை எழுதியிருக்கிறோம். அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் முதலில் ஜோதி ஏற்றுதல். நமக்கு சிறப்பு விருந்தினராக நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் திருமதி ரேவதி அவர்கள், நம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், நம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அனைவரும் முன் வந்து இந்த ஜோதியை ஏற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். SMC தலைவி வாங்க. நூற்றாண்டு உறுதிமொழி. கல்வி எங்களின் அடிப்படை உரிமை. எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே. அரசு பள்ளியே நம் அடையாளம், அதுவே நம் வழிகாட்டி. நம் ஆசிரியர்களே நம் கலங்கரை விளக்கம். அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு. பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம். நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம். கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையை, கனவுகளை, சமூக நீதியை, சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம் அரசு பள்ளிகளுடன் உடனிருப்போம் என்றும் இந்நூற்றாண்டு திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதியேற்கிறோம். நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம் பொறுப்பு. நன்றி. முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் என் அன்னை மொழியால் அவையோர் அனைவருக்கும் காலை வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் ஒன்றியம் கயப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 2024-2025 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி, கேடில் விழுச்செல்வம்
கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது வள்ளுவர் வாக்கு. எங்கள் பள்ளி தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்து 101வது ஆண்டுகள் ஆகிறது. இப்பள்ளியானது 4/1/1924 அன்று தொடங்கப்பட்டது. பள்ளியானது சுமார் 72 சென்ட் அளவு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. பள்ளி தொடங்க பாடுபட்ட நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நாளில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பதற்கேற்ப இப்பள்ளியில் பயின்ற ஏராளமான மாணவர்கள் அரசு பணியிலும், ஆசிரியர் பணியிலும், மருத்துவ பணியிலும், பொறியாளர் பணியிலும், வழக்கறிஞர் பணியிலும், காவலர் பணியிலும், தன்னார்வலர் பணியிலும், இன்னும் பல துறைகளிலும் பணியாற்றி வருகின்றனர் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இத்தகைய உயர்வுகளுக்கெல்லாம் காரணம் ஒழுக்கம், ஒற்றுமை, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் சகோதர மனப்பான்மை போன்ற நற்பண்புகளை இப்பள்ளியில் பயின்ற போது வளர்த்ததே ஆகும். எம் பள்ளிக்கு அருகில் உள்ள கிராமங்களான சிட்லப்பாக்கம், ஆட்டுப்பட்டி, கோட்டைப்புஞ்சை போன்ற இடங்களில் இருந்து மாணவர்கள் வந்து கல்வி பயில்கின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட நேரத்தில் மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்படுகிறது. சத்தான ஆரோக்கியமான காலை சிற்றுண்டி மற்றும் சுவையான மதிய உணவு முட்டையுடன் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் எண்ணும் எழுத்தும் பயிற்சி மற்றும் ஆங்கில எழுத்துகளின் ஒலிப்பு பயிற்சி மற்றும் அரசு நவீன வகுப்பறை மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வழிவகை செய்துள்ளது. அனைத்து தேசிய விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. எம் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெற்றோர்கள், ஊராட்சி மன்றம், எஸ்எம்சி, பிடிஏ மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் விழாக்கள் நடைபெறும் போது மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய அனைவருக்கும் இந்நாளில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். 2024-25 கல்வியாண்டில் சுதந்திர தின விழா அன்று ஒலிபெருக்கி மற்றும் 2 மைக்குகள் வாங்கி கொடுத்த முன்னாள் மாணவர்கள் செல்வன் சதீஷ்குமார், செல்வன் டெல்லி பாபு, செல்வன் திவாகர் 3 பேருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். யங்ஸ்டார் அணியின் மூலம் தேச தலைவர்கள் பாரத நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன், கல்விக்கண் திறந்த காமராஜர் ஆகிய 3 தேச தலைவர் படங்களை வழங்கியமைக்கு நன்றி கூறி மகிழ்கிறோம். தற்போது 27 மாணவர்களும் தலைமை ஆசிரியரும் ஒரு தற்காலிக ஆசிரியரும் பணிபுரிந்து வருகின்றனர். இப்பள்ளியால் எங்களுக்கு பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கு பெருமை என்ற வாக்கிற்கிணங்க எங்கள் பள்ளியில் பயிலும் ரா யுவஸ்ரீ 1ஆம் வகுப்பு மாணவி மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் கதை கூறும் போட்டியில் பங்கேற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மூலம் பாராட்டு சான்றிதழையும் பெற்றுள்ளார். எதிர்வரும் நாட்களில் எம் பள்ளியில் மாணவர்களை சேர்க்கும்படி பெற்றோர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். வரவேற்பு நிகழ்ச்சி. 101வது ஆண்டு விழாவை கொண்டாட வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கம். அழைத்தவுடன் மறுப்பு சொல்லாமல் சிறப்பு விருந்தினராக நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் ஒன்றிய குழு தலைவர் திருமதி வே ரேவதி அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடை அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் திரு கா லோகநாதன் அவர்களை வரவேற்று
ஷர்மிளா, சரஸ்வதி, தேனிஷா. ஷர்மிளா இருந்தா வாமா. எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இந்த பொன்னாடியை அளித்து ஆண்டு விழாவுக்கு வரவேற்கிறோம். தலைமை ஆசிரியர்கள் எப்பயுமே நம்ம மாணவர்களுக்கு வந்து ஏதாவது வேணும்னு சொன்னாக்கா மாணவர்களாக சொல்ல மாட்டாங்க, என் பிள்ளைக்கு எதுவே இல்லை அதை செஞ்சு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லை, அப்படி ஒரு மனப்பான்மையோட நம்ம தலைமை ஆசிரியர் இது வரைக்கும் செயல்பட்டு வராங்க. நம்ம ஊராட்சியில் 4 பள்ளியோட தலைமை ஆசிரியருமே எப்பயுமே என்னோட பிள்ளைங்களுக்கு இது இல்லை அது இல்லை ரொம்ப பொறுப்பாகவே எடுத்துக்குவாங்க. கோச்சிக்குவாங்க, அதை பண்ணி கொடுக்கலாம்னு டக்குன்னு கோச்சிக்குவாங்க, அவ்வளோ உரிமை எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊராட்சியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் எல்லாமே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக இந்த 100ஆண்டு விழாவில் ஒரு பொன்னாடியை பரவாயில்ல. ஆனால் வாங்க இல்லை வாங்க நீங்கள் வாங்கம்மா. நாம் பள்ளிக்காக நாம் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் 5000 நன்கொடையாக வழங்குகிறார் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். சவுண்டு ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் போகிற சத்தத்தில் இன்னும் கேட்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதி காத்து கலை நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் வந்து மதுராபுதூர் பள்ளியோட தலைமை ஆசிரியை. உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் எனக்கும் 26 ஆண்டு கால நட்பு. முதல்ல அம்மனூரில் பஸ்ஸு ஏஎம்இ பஸ் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி காமிச்சிது. மிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெற்குணம் போனாங்க, நான் புத்தமங்கலம் போனேன். அதுலேருந்து இந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க ஒரு அயன் லேடினா தெரியும்ல எல்லாருக்கும், இரும்பு மனுஷி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எங்கே எந்த தப்பு நடந்தாலும் தைரியமாக போய் கேட்பாங்க. எங்கள் டீமில் மைக்கே வேணாம் நினைக்கிறேன், கத்துறது நினைக்கிறேன். ஓகே, வந்து ரொம்ப தைரியமானவங்க. எங்கே தப்பு நடந்தாலும் தைரியமாக போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க. நாங்களாம் பயந்துட்டு பின்னாடி நிற்போம், ஆனால் ரொம்ப சத்தம் போட்டு கேட்பாங்க. அது மாதிரி முன்னாடி ஒன்று பண்ணிவிட்டு பின்னாடி போய் பேசவும் மாட்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேராகவே கேட்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம தலைவராக இருந்தால் கூட ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா நான் சொல்லுவேன், வேணாங்க டீச்சர் எதுவும் கேட்க வேணாம், இல்லை நம்ம நேரடியாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கேட்கக்கூடிய அந்த மனப்பான்மை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய நட்பும் அதனால தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலி ரொம்ப நல்லா சாஃப்டாக போகணும் அப்படின்னா நம்ம வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னுவாங்க. அந்த வழியில் எங்கள் மிஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப அன்பான ஒரு கணவர், அவங்கள வந்து நல்லாவே பார்த்துக்கிறாரு. அதே அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடமும் சிறப்பாக அமையணும் அப்படின்ற மாதிரியே மிஸ்ஸுக்கு வந்து பெர்மனன்ட் டீச்சர் இருந்தால் கூட இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு நினைக்க முடியாது. அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டாகவும் சுகந்தி மலர் மிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. ரொம்ப நல்லாவே வந்து பள்ளியை வழி நடத்திட்டு இருக்காங்க. உடல் நலம் இன்னும் நல்லா வளம் பெற்று, இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாம் நீங்கி உடல் நலம் பெற்று அவங்க நல்லா வளமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு பரிசு. அனைவருக்கும் காலை வணக்கம். கைப்பாக்கம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு, கைப்பாக்கம் வெல்ஃபேர் ஸ்கூல் ஹெச்எம் நான் வந்து அவங்களுக்கு பொன்னாடை போற்றியும் ஒரு சிறிய பரிசும் கொடுத்து மகிழ்கிறேன். மலர் மேலமா இதில் கலந்துடுவோம்.
தற்காலிக ஆசிரியர் அவர்களுக்கு நம் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். கைத்தட்டுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள். நம் பள்ளிக்கு நன்கொடை வழங்கிய நம் ரேவதி மேம்க்கும் தலைவர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Prize distribution, class wise topper, first standard, Brenda, UST. வாங்க. மெடல் வாங்குறாங்க, என்ன உங்க பிள்ளைங்க தானே வாங்குறாங்க, கை தட்டுற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைனா நிக்க வச்சிடுறோம். ஏய், லைனா நிக்க வச்சிடுறோம். தயவு செஞ்சு எல்லாமே பிள்ளைங்களுக்கு கை தட்டுங்க. இந்த மேடையில் வந்து நிற்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அவங்க இந்த சின்ன மழலை வயதில் மெடல் வாங்குறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல அது. இது தேர்ட் ஸ்டாண்டர்ட். இவ தான் பொன்னிஸ்ரீ. இன்னொன்னு குடுத்தியா? போட்டியில் first prize goes to Brenda, second prize goes to UST, third prize goes to Tanesh. டோ டேய் டேய் ஏய் அவ கொஞ்சம் வெயிட்டிங்ல நிறுத்துங்க. நீ போ தனிஷ், நீ போ பொறுமையா போ. இவங்களே தானா? ஆமா கதை போட்டோ எடுத்த அது பண்ணலாம், அவ்வளவுதான். திருக்குறள் போட்டோ எடுத்துக்க அப்புறம் சார் அவையார் இருக்காங்க, அடுத்து ஒரு ஓரமா நிக்க வைங்க. நீ கொடுங்க டீச்சர், நீங்க செகண்ட் பிரைஸ் கூறுதல் பங்கேற்றமைக்கு மாவட்ட அளவில் அம்மா இருந்தாங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலா அந்த கிஃப்ட் கொடுக்குறோம். பேரப்படிமா சிவானி பேர் இருக்காங்களா? 2 4 6 8 வந்துட்டாங்க. அப்படியே லைனா கொடுத்து இவ யாரு கொஞ்சம் அவ தெரியற மாதிரி நில்லு. ஒரே லைன்ல
அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். ஏறும்போதே சொல்லி அனுப்புகிறாங்க 2 மணித்துளிகள் மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஒரு 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன். குட்டீஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? காலையில் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, எதுக்காக பள்ளிக்கு வரீங்க? படிக்க. படிச்சு என்ன ஆக போறீங்க? படிச்சு என்ன ஆக போறீங்க? போலீஸ், அப்புறம் டீச்சர், டாக்டர். வெரி குட். எல்லாருமே படிச்சு ஒரு குறிக்கோளோட தான் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு ஒரு சின்ன கதை நான் ஒன்று சொல்லட்டுமா? கதைன்னா பிடிக்கும்ல? நான் எப்பயுமே எங்க போனாலுமே ஒரு சின்ன சின்ன கதை சொல்வேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஓகேவா? ஒரு ஊர்ல ஒரு புலி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அந்த புலி காட்டுல வேட்டையாடலான்னு உள்ள போகும்போது 2 மான்குட்டிகளை பார்த்திருக்கு. எத்தனை மான்குட்டி? ஒன்னு கருப்பு மான்குட்டி, இன்னொன்னு புள்ளி மான் இருக்கு இல்லையா? அந்த 2 மான். அந்த 2 மானையும் அந்த புலி வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருச்சு. இந்த 2 மானையும் எப்படியாவது நம்ம வேட்டையாடிடலான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த புலி என்ன பண்ணுச்சு? எதனா ஒண்ணுத்த துரத்திட்டு போனாதானே நம்மளால பிடிக்க முடியும். இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே டைம்ல போய் பிடிச்சிருவீங்களா நீங்க ஓட்டப்பந்தயத்துல? முடியாது இல்லையா? அப்ப யாரா ஒருத்தரை துரத்திட்டு போனா தானே போயிட்டு ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியும், அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களை போய் பிடிக்க முடியும். ஆனா அந்த புலி என்ன பண்ணுச்சு? 2 மான் மேலேயும் ஆசைப்பட்டு 2த்தையும் ஒரே டைம்ல துரத்துச்சான். அப்ப பிடிக்க முடியுமா அந்த புலியால? அப்ப என்ன பண்ணுச்சு? மானு 2 பக்கமும் வேறு திசையில ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. அப்ப புலி என்னாச்சு? ஏமாந்து போச்சு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் எதனா ஒரு குறிக்கோளை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்ப நீ டாக்டர் ஆக போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டாக்டர் ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நீ மனசுல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேத்த உழைப்ப போடணும். நம்மளுடைய குறிக்கோள் மட்டும் இருந்தா போதுமா நம்மளுக்கு? சரி, ஓகே, நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்னா நம்ம குறிக்கோள் அடையறதுக்காக படிக்கிறோம். அந்த குறிக்கோள் அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். படிப்போட சேர்ந்து ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கத்தோட சேர்ந்து உழைப்பு இருக்கணும். சரியா? உழைப்பு, ஒழுக்கம், கல்வி, இது 3 சேர்ந்தாதான் அந்த குறிக்கோளை அடைய முடியும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? வெரி குட், சூப்பர். எல்லாம் கரெக்டா சூப்பரா கதையை கவனிச்சிங்க. இப்ப பெற்றோர்கள், அம்மா அப்பா யாருக்கு எத்தனை பேருக்கு அம்மா அப்பா பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்குமா? வெரி குட். சரி, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்கன்றதுக்காக இன்னும் ஒரு சின்ன குட்டி கதை. சரியா? ஒரு ஊர்ல, இது உண்மை சம்பவம், இது கதை அல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் இதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா 2 குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சு, ஒரு குழந்தை மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. அப்ப அந்த டாக்டர் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, ஒரு குழந்தை இறந்துடுச்சுமா, ஒரு குழந்தை உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த இறந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தாய் கேட்கறாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த தாய் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தாய் அந்த குழந்தைய தரமாட்டேன்றாங்க. இறந்த குழந்தை என்கிட்டயே இருக்கும், எப்படியும் என் குழந்தை என்கிட்ட உயிரோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில அந்த அம்மா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அழறாங்க. எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க, இல்லம்மா, இது பிறந்ததுல இருந்து இந்த குழந்தை அழவே இல்லை, இது இறந்துடுச்சு, உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்காரரும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாங்க, எதுக்குமே ஒத்துக்கல. ஆனா கொஞ்ச நிமிஷத்துல அந்த இறந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே குழந்தை அழுதா நம்ம கஷ்டப்படுவோம் பெத்தவங்க, கரெக்டா? ஆனா பிறக்கும் போது மட்டும் அதை அழறத பார்த்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த தாயோடைய அந்த அன்பு வந்து அந்த அரவணைப்பு மூலமா அந்த குழந்தை உயிர் பெற்று வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம தாய் நினைச்சா எந்த ஒரு குழந்தையையும் உயிர் கொடுக்கவும் முடியும். அந்த குழந்தைய அது என்ன லட்சியத்தை நோக்கி போதோ அது பின்னாடி நின்று நம்மளால அந்த குழந்தைய வழி நடத்தவும் முடியும். அதனால பெற்றோர்கள் தயவு செய்து நம்ம குழந்தைங்க கிட்ட என்னென்ன ஆசைகள் இருக்கு, அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துங்க. ஆசிரியர்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒத்துழைங்க. இந்த ஆண்டு விழாவுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. காலம் கருதி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கடைசி வரிகள், நமது பிறப்பு வந்து ஒரு
நார்மலா இருக்கலாம். நம்மளுடைய இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும். அதை நோக்கி பயணுங்க, சரித்திரத்தை அடையுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. உங்க பசங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க வந்து நல்ல உற்சாகம் கொடுக்குற மாதிரி அந்த பசங்களுக்கு. ஸோ நல்லா வந்து பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. தலைமை ஆசிரியர் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க. நல்ல இந்த ஆண்டு விழா வந்து ஏன்னா வந்து அமௌண்ட்டே நாங்கள் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் இந்த ஆண்டு விழாவுக்கு. ஆனால் வந்து இந்த கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக எல்லா பள்ளிகளும் நிறைய பள்ளிகள் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அரசாங்கம் வந்து இவ்வளோ இந்த ஸ்ட்ரென்த்து பிரகாரம் வந்து அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தால் நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க. 8000 10,000 12,000. அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்ட்ரென்த்து வைஸ்க்கு வந்து கம்மியாக வந்து அலாட் பண்ணுறாங்க. அதனால் அதிக ஸ்ட்ரென்த்து வந்துச்சுன்னா நம்ம பள்ளிக்கு இந்த பள்ளிக்கும் வந்து நிறைய அமௌண்ட்டு வந்து ஒதுக்குவாங்க. இப்போ இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து இங்கே வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது பிரைமரி ஸ்கூலு. நீங்கள் வந்து ஒரே வகுப்புலேயே நீங்கள் இப்போ இந்த 1லேருந்து 5 ஒரே பள்ளியில் தான் படிக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்ண சௌகரியமாக ஒரு ஊர்லேயும் ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. 1 கிலோமீட்டர் தான். ஏன்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டரில் தான் என்னது ஒரே 1 கிலோமீட்டருக்கு ஒரு அரசாங்க பள்ளி. நடுநிலை பள்ளியை வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் கொஞ்சம் தூரம் ஒரு பள்ளி தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி. அது கூட கொஞ்சம் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஸோ 4 கிலோமீட்டர் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த ஏரியா ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி வந்து கட்டியிருக்காங்க. இது நீங்கள் வந்து 1லேருந்து 5 வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சலுகைகள் வந்துருச்சு. இப்போ அரசாங்க பள்ளியிலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. ஸ்மார்ட் போர்டு வசதி மணற்கேணி ஆப்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களே இப்போ வந்து டீச்சர் இல்லாமையே நம்ம கற்றுக்கலாம். கல்வி முறையை வந்து முன்னாடி நம்ம காலத்துலலாம் வந்து என்னன்னா நம்ம வந்து டீச்சர் மூலயமா தான் கற்றுக்கணும் கல்வியை. இப்போ அப்படி கிடையாது. மணற்கேணி ஆப்புன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாமே வந்துருச்சு. அதை வீடியோவை பார்த்தாவே இந்த பசங்க வந்து தானே கற்றுக்கலாம். ஸோ அதனால் 1லேருந்து 5 வரைக்கும் மணற்கேணி ஆப்பு ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு எல்லா ஸ்கூலுக்குமே. எல்லா பிரைமரி ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு வந்துருக்குது. அதேமாதிரி நிறைய ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கணும் வந்து நம்ம இழிவாக நினைக்கிறோம். நான் தமிழை வந்து ஒரு இழிவாக நினைக்கிறோம். அந்த மாதிரி அதெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா காந்தியடிகளை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்மொழியில் படித்தாதான் நம்ம வந்து நல்லா படிக்க முடியும்னு சொல்கிறாரு. எல்லா படிப்போம் அறிவியலில் இருந்தாலும் சரி சமூக அறிவியல் இருந்தாலும் சரி மேக்ஸ் மட்டும்தான் கணக்கு. மீதி எல்லா பாடங்களும் பையனுக்கு படிக்க தெரிஞ்சாவே போதும். அவனே படித்து பரீட்சையை பாஸ் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம் கணக்கை தவிர மற்ற எல்லா பாடங்களும். அதனால் தாய்மொழியிலே படித்தோன்னா ஈஸியாக வந்துடலாம். ஈஸியாக வந்து டாக்டர் ஆகிடலாம். அப்புறமேட்டு இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய லாங்குவேஜ் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ குஜராத்காரன் வந்து இங்கே வந்து வந்துடுறாப்புல அவன் எப்படி தமிழை லேர்ன் பண்ணிடுறான் பாருங்கள். நீங்களும் இங்கிலாண்டில் போய் ஒரே ஒரு வருஷம் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கர ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்க. ஆச்சரியமே கிடையாது. இப்போ பண்ண முடியாது பேச முடியாதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பேசுவீங்க. அதேமாதிரி கேரளாவில் போய் 1 வருஷம் 2 வருஷம் இருங்களேன் உங்களுக்கு அந்த மொழி வந்துடும். இதெல்லாம் மொழி தான். இதெல்லாம் வந்து என்னது பேச்சு மொழி தான். அவங்க யூஸ் பண்ணுறது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதான். இதெல்லாம் மொழியை கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய பாடு கிடையாது. அதனால் வந்து தமிழ் மொழியிலே படிக்கிறது தான் ரொம்ப சால சிறந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 12வது வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழியிலே படித்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 1லேருந்து 12 வரைக்கும் அரசாங்க பள்ளியிலே படித்தீங்கன்னா 7.5 சொல்லிட்டு பொறியியல் கல்லூரியிலையும் அவங்களே சேர்த்து விட்றாங்க. 1200 சீட்டு ஒதுக்குறாங்க. இப்போ வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்தா கூட அவங்களே வந்து ஃபீஸ்லாம் கட்டுறாங்க அரசாங்கமே. அது ஒரு சான்ஸ் இருக்குது. டாக்டர் ஆகுனா கூட வந்து கம்மி மார்க் எடுத்தால் கூட நீட்டில் கம்மி மார்க் எடுத்தால் கூட அவங்க எவ்வளோ சீட்டு வேணும் 120 சீட்டு கொடுக்குறாங்க. மொத்தமே டாக்டர் சீட்டு எவ்வளோன்னா அதிகம்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1500 அந்த அது உள்ளே தான் இருக்குது. 1200 நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திங்கன்னா 100 தான். 60 சீட்டு 100 சீட்டு தான். மற்ற காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 50 60 தான் மெடிக்கல் சீட்லாம். மொத்தமே 1200 சீட்டு தான். புரியுதா? கவர்மெண்ட் காலேஜில். அதனால் அதிலேயே 120 சீட்டு நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்க அரசாங்கம் ஒதுக்குது. ஸோ இந்த அரிய வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். நம்ம காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த சலுகையுமே இல்லாமல் இருந்தது.
அப்போ அதே மாதிரி தமிழ் வழியில் படித்தா வந்து அதுக்கு ஊக்கத்தொகை தராங்க. 12வது முடிச்சு காலேஜ் போனீங்களே, காலேஜ்லேயே அவங்களே வந்து 30,000 தருவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படித்தா அதுக்கு ஒரு 30,000 ரூபா. முதல் பட்டாதாரி படிப்பு பட்டம் படிப்பு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை. இவ்வளோ சலுகையும் அரசாங்க பள்ளியில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வீணாக்கவே வேண்டாம். ஸோ மெட்ரிகுலேஷனில் போயிட்டு சேர்ந்துட்டு திரும்ப இங்கே வந்தீங்கன்னா அந்த சலுகைலாம் கிடையாது. உங்களை வந்து இஎம்ஐஸ்ன்னு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. நீ இந்த குழந்தை எங்கெங்கே போயிட்டு வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் நம்ம ஏமாற்ற முடியாது, அரசாங்கத்தை ஏமாற்ற முடியாது. அதனால் 1லேருந்து 12வது வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படித்தாதான் இந்த சலுகையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்மி மார்க் எடுத்தால் கூட நம்ம டாக்டர் ஆகிடலாம். முன்னாடிலாம் வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது. இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளவும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற சமுதாய மக்கள் எல்லாமே வந்து இந்த பள்ளியில் வந்து சேர்க்குறதுக்கு நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நிறைய வந்து பசங்க சேர்த்தாதான் நம்ம டீச்சருங்க நிறைய போடுவாங்க. உங்களுக்கு அரசாங்கம் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா 100 120 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரென்த்து நிறையா போடுவாங்க. உங்களுக்கு ஈஸி தான். ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாங்கன்னா படிக்க முடியாது. பஸ்ஸில் போவான், ரொம்ப தூரம் போங்களேன். நீங்களே ரொம்ப தூரம் போயிட்டு வாங்களேன், சென்னைக்கு போயிட்டு வாங்களேன், டயர்டாகிடுவீங்க. நீங்கள் கிட்ட இருந்தால் தான் வந்து என்னென்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், பிள்ளைங்க வந்து சாயந்தரம் வந்து உட்காந்து விளாண்டுட்டு படிக்க முடியும். ரொம்ப தூரம் போயிட்டானா அவன் அப்படியே சோம்பேறி மாதிரி ஆகிடுவான். கை காலெல்லாம் முடமாக வர மாதிரி அப்படியே பஸ்லேயே அப்படியே பூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விட்றாங்க பாருங்கள். அப்படியே தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அவன். ஓடுறானா கூட ஓட மாட்டான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு வந்து நான் வீக் ஆகிடுவான், பாடி வந்து வீக் ஆகிடும் ஃபுல்லாகவே. அவனுக்கு இங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடுறதுங்க எல்லாமே பண்ணுதுங்க. 4 மணிக்கு வீட்டு ஸ்கூல் விட்டால் உடனே ஓடி போய் விளையாடலாம். ஸோ 4:30 ஸோ விளையாண்டுட்டு நல்லா வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளவும் இருக்குது. பஸ்ஸில் போய் கூட்டிகிட்டு வராங்க வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா அவன் அப்படியே உட்காந்துட்டு போவான், டயர்டாகிடும். நீங்களே வந்து ஒரு ட்ரெயினில் போங்களேன், ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டே போங்களேன், கண்டிப்பாக டயர்டாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னென்னா, அதனால் வந்து அரசாங்க பள்ளியில் கண்டிப்பாக வந்து மாணவர்களை சேர்க்க பாருங்கள். அதில் வந்து ஸ்மார்ட் போர்டெலாம் வந்துச்சு, நவீன கருவிகள் எல்லாமே கொடுத்தாச்சு, டேபு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் வந்து செஞ்சு தராங்க. அதனால் நம்ம வந்து அரசாங்க பள்ளியில் படித்து எல்லா சலுகைகளும் பெற்று நம்ம கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு வச்சிங்களேன், உங்கள் ஊரும் அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகும். எப்பயுமே அங்கே வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் 4 பேர் படித்தாங்கன்னா அந்த ஊருக்கு செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு IAS ஆகிட்டாருன்னா இந்த ஊரை என்ன பண்ணுவார், டெவலப் பண்ணி விட்ருவார். அவர் தார்லாம் போட்டுருவார், எல்லாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணி பயங்கரமாக பந்தவாக்கிடுவாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு மாணவனையாச்சும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஊர் மக்கள் வந்து எப்படியாச்சும் இந்த அரசாங்க பள்ளியில் படித்து இந்த எல்லா சலுகையும் பெற்று நல்லா கண்டிப்பாக அந்த பசங்களை வந்து நல்ல பெரிய ஆளாக ஆக்கணும். கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க. தேங்க்யூ. நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் பள்ளி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி விட்டது. ரொம்ப பழமையான பள்ளி. இந்த பள்ளி கிட்டத்தட்ட 1995-96 ஆண்டு வரைக்கும் நடுநிலை பள்ளியாக இருந்தபொழுது நாங்கள் இந்த பள்ளியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். அப்போ வந்து நம்ம பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக உயர்நிலை பள்ளி கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பள்ளியில் ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கும்போது 300-320 அந்த ரேஞ்ச் இருந்தது. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்டோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தால் கூட 24 பிள்ளைங்க தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. அப்போது எவ்வளோ கம்மியாக ஆயிடுச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த பள்ளியில் படித்தவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஏன் ஈக்குவல் படித்தவங்க எல்லாமே நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம பள்ளி 100வது ஆண்டு தாண்டதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இதை பெரிய லெவலில் கொண்டாடலாம். முன்னாள் மாணவர்கள் முன்னும் வர மாட்டாங்க. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம பள்ளியில் வந்து பெற்றோர்கள் இன்றைக்கி அவங்களுக்கு தான் நிறைய பேசணும். பெற்றோர்கள் மாதாந்திர மீட்டிங்லாம் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு பெற்றோர்கள் யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றதில்லை, எதனாலன்னு தெரியல. ஆனால் நம்ம எதுக்காக நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம எதுக்காக வாழறோம்னு கேட்டால் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் அதான் அரசு பள்ளியில் படித்தாக்கா அவங்களுக்கான வேலைகள் நேரங்கள் நம்ம பெற்றோர்கள் ஒதுக்குவதில்லை. அது எதனாலன்னு தெரியல.
இதுவே ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்க ரெடி ஆகுறவங்களோ இல்லையோ நம்ம 5 மணிக்கெலாம் ரெடி ஆகிடுவோம். 5 மணிக்கெலாம் ரெடி ஆகி அவங்கள எழுப்பி அவங்கள குளப்பாட்டி அவங்களுக்கு பேகை மாட்டி சாப்பாடை கொடுத்து 10 நிமிஷம் போய் நம்ம அந்த வண்டியாண்ட நின்று அவங்கள ஏற்றி அப்புறம் ரிட்டன் வர வரைக்கும் அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால பரவாயில்ல, அரசு வந்து நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆண்டு விழா கூட தனியார் பள்ளியில் தான் பெரிய லெவலில் நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தா 2-3 ஆண்டுகளாக வந்து தமிழக அரசு வந்து அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்னா சாதாரண விஷயமா, ஏன் அங்கே வந்து நம்ம இந்த ஆண்டு விழா நடக்கூடாதா என்று வந்து கருத்தில் கொண்டு கல்வித்துறையும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் அவங்களோட ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளிலுமே வந்து ஆண்டு விழா நடத்த சொல்லிட்டாங்க. ஆண்டு விழா நடத்துறதுல இன்னொரு விஷயம் கேட்டால், இப்போ மாணவர்கள் வந்து நமக்கு வந்து அவங்களோட கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நல்ல ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து தொகுப்பை வந்து வழங்காதீங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி வழங்குங்கன்னு சொன்னதுனால தான் பாரம்பரிய பாட்டுக்காக நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இல்லைன்னா சினிமா பாடலுக்கு தான் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சினிமா பாடல்னா தான் நம்ம பெற்றோர்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருப்போம். ஆனால் இப்போ அந்த அந்த சினிமா பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் நல்ல அருமையாக பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டு. ஆனால் நம்ம கைத்தட்டுறது தான் யோசிக்கிறோம். அவங்க வந்து மழலை வயசு, அந்த வயசில் வந்து மேடை ஏறி ஒரு பாடல் சினிமாவில் எடுத்துனா கூட ஒரு பாடலை வந்து உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதங்கள் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு பாடலுக்கு 5 நிமிடம் வரை கண்டினியூவாக ஆடுறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து யாருமே நம்ம வந்து கைத்தட்டுறது கூட யோசிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை. அப்போ இந்த இந்த ஆண்டு விழாவை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் மாட்டிலும் பெற்றோர்கள் நன்றி சொல்லலாம் அந்த விஷயத்தில். ஏன்னு கேட்டால் அந்த டைமுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுங்களை வாங்கியிருக்காங்க பாருங்கள். அந்தந்த ட்ரெஸ்ஸுங்கள் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நடனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். பெற்றோர்கள் எல்லாமே கொஞ்சம் என்ன பண்ணணும், மாணவர்கள் வந்து இப்போ நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்னாக்கா எல்லா பழக்க வழக்கத்தையும் வந்து டீச்சர்கிட்டே கற்றுக்க முடியாது. அவங்க வந்து ஒழுக்கம் எல்லாமே எங்கே கற்றுக்கணும்னா பெற்றோர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஆமாம், நம்ம பெற்றோர்கள் அதை கவனிக்கிறோமான்னு தெரில. எடுத்துக்கிட்டால் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்ல போனால் நம்ம கவுன்சிலர் மேடம் கூட சொல்லலாம். அவங்களோட எஜுகேட் மேடம் வந்து இன்னைக்கு ப்ரொஃபஸர் அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்களோட தகுதி. ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு பிள்ளைகளுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களை வந்து ஓகே நம்ம வசதிகள் கம்மி தான், நம்ம டெய்லியும் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கலாம். இப்படி தான் போகிறோம், ஸ்கூலில் இறங்கி நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு டீச்சர்கிட்ட கேட்கலாம். டீச்சர் கல்வி தான் சொல்லித்தர முடியும். குரு வந்து கல்வி மட்டும்தான் கற்றுத்தர முடியும். ஒழுக்கத்தையும் அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேடம் சொல்லுவாங்க எல்லாமே நல்ல டாப் ரேங்கில் இருக்கிறாங்க. இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட் நம்ம 3 ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் ரேங்கில் போகிறவங்க எல்லாமே ஹையர் செகண்டரி போகும்போது அங்கே ஹையர் செகண்டரியில் பார்க்கும்போது எல்லாம் டம்மி ஆகிடுறாங்க. அது எதனாலன்னு தெரியல. இப்போ இங்கேருந்து போகும்போது ஒழுக்கத்துலேயும் கல்வியிலையும் நல்லா சிறந்து தான் போகிறாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட். ஆனால் ஹையர் செகண்டரி போகும்போது ஒரு அந்த டாப் ரேங்க்லேருந்து இறங்குறாங்க, ஒழுக்கத்தில் குறைஞ்சிடுறாங்க. ஏன் தெரியல. அடுத்தடுத்து பசங்களை பார்க்கும்போது இப்படி வருதா. இப்போ வர உடையில எடுத்துக்கங்க, நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட உடையில எடுத்துக்கிங்கனாக்கா எல்லாத்தையும் முக்கா ஃபேண்ட்டு தான் போடுவாங்க. ஹேர் கட்டிங்கே வித்தியாசமாக இருக்கும். மாற்றவே முடியல. இதெல்லாம் யாரால் மாற்ற முடியும்னு கேட்டால் பெற்றோர்கள் மட்டும்தான். ஆசிரியர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணுறோம், என் பிள்ளையா நீ அடிக்கிற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. இப்போ அவங்கள போய் கேட்கும்போது நான் கண்கூட பார்த்தேன். நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் ஒரு பெற்றோர் வந்து கேட்குறாரு, அந்த ஒன்றுமே இல்லை, அது சாதாரணமாக ஒரு வார்த்தையில் திட்டிருக்கார் ஆசிரியர். நல்ல கணித ஆசிரியர், நல்ல ரிசல்ட் கொடுத்த ஆசிரியர். அவர் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு வார்த்தையில் சின்ன வார்த்தையில் திட்டிருக்காரு. இதுக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு. என் பிள்ளைய எப்படி நீ எரும மாடுன்னு சொல்லலாம், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளாம் வளரும்போது எப்படி வளர்ந்தோம், பள்ளியில் நம்மளாம் வளரும்போது அப்பா அம்மா வந்து கண்ணு தவிர எங்கே வேணாலும் அடின்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு வளர்ப்பு வேறு தான், இன்னைக்கு வளர்ப்பு வேறு தான். அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம தானே வளர்க்குறோம். ஏன் அவங்களோட காரணம் சொல்ல போனால் எல்லார் வீட்லையுமே 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண். எப்படியாவது அவங்களுக்கு செல்லம் கொடுத்துட்றோம். செல்லம் கொடுக்கணும், குழந்தைங்கன்னா செல்லம் கொடுக்கணும். அப்படி தான் நம்மளோட கான்செப்ட் இருக்குது எல்லாமே. அப்படிலாம் செல்லமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு எங்கே செல்லம் கொடுக்கணுமே அங்கே கொடுக்கலாம், மற்ற இடத்துல செல்லம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைல் என்ன பண்ணுறோம், அவங்க பிறகும்போதே மொபைல் கேட்குறாங்களா நம்மக்கிட்ட, மொபைல்லானே என்ன தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், பெருமைக்கு நாங்கள் மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்றோம். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டாங்க. திருப்பி அவங்களே தான் வச்சுருப்பாங்க அந்த மொபைலை, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை யார் உருவாக்குறோம் நம்ம. அப்போ
உருவாக்குறது இப்படி தான். அதே மாதிரி தான் பழக்க வழக்கத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர்த்து தோலுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே. இப்போ நம்ம அது ஏன்னு சொல்ல வரேன்னா, இங்கேருந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி போகும்போது எல்லாரோட இதுவுமே மாறி போகுது. யாரோட எதுவுமே இப்போது மேடம் கூட சொன்னாங்க, இப்போ நாங்கள் எல்லா ஸ்கூல்லையோட ஆண்டு விழாவிலையும் கலந்துட்டுறோம். எல்லா ஸ்கூல்லையும் அங்கே வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அங்கே ஆண்டு விழாவில் கலந்துக்கும் போது. மேடமே சொன்னாங்க, இப்போ கிட்டத்தட்ட 497 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க நம்ம ஸ்கூலில். அன்றைக்கி வந்த பெற்றோர் வந்து யாருன்னு கேட்டால் ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்கள நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி எல்லாத்தையும் கலந்துக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த பொறுப்பாக வந்து எல்லாத்தையுமே அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட அவங்க தான் வருவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது வந்து எல்லாமே கலந்துக்கணும். நம்ம என்ன சொல்ல வராங்க, நம்ம பிள்ளைங்களோட தரம் என்ன இருக்குதுன்றது இது அவங்களுக்காக தானே உழைக்கிறோம், அவங்களுக்கு தானே சம்பாதிக்கிறோம். அவங்க நல்லா கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், அப்போ வந்து அவங்கள கவனிக்கலாம், கவனித்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பள்ளி நம்ம இந்த வழி தான் போகிறோம், இந்த தான் வழி வருவோம். அப்போ இதுக்கு மேலேயும் வந்து எஸ்எம்சியில் வந்து மாதாந்திர கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க, அதில் கலந்துக்கலாம். அதில் கலந்து பள்ளியோட வளர்ச்சி நம்ம வந்து அதுதான் அந்த குழுவே அமைச்சிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் அந்த குழுவுக்கு. நம்ம பள்ளியோட கல்வி வளர்ச்சி செய்யலாம். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு சும்மா கல்வி சொல்லித்தராங்க. என்னோட மகள் 2 பேர், ஒருத்தவங்க படித்து இப்போ காலேஜ் போயிட்டாங்க, ஒருத்தவங்க 11th 12th போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 35-40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பணம் இருந்தால் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன் இதெல்லாம் படிக்க வச்சுன்றது. ரொம்ப டைம் எடுத்து எல்லாமே எடுத்து ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த பாப்பா ஹேமலாத்தான்னு ஒரு பொண்ணு வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட அந்த சீட்டு ஃப்ரீயாக கிடைக்காது சாய்ராம் காலேஜில். அதில் போய் இன்றைக்கி ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுனால கவர்மெண்ட் இப்போ சார் சொன்னார் இல்லை, சார் சொன்னார் பாருங்க, அந்த இடஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட் அவ்வளோ கொடுத்துருக்கு. அது மூலிமா 75% இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து சாய்ராமில் நல்ல அட்வான்டேஜ் கோர்ஸு படிக்கிறாங்க. ஃப்ரீ சீட்டு கிடச்சிருக்கு. வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் செலவு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் கூட அந்த சீட்டை வந்து நம்ம வாங்க முடியாது, வசதியானவங்க மட்டும் தான் வாங்க முடியும். அந்த பாப்பாவோட குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பாப்பா போயிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் போயிருக்குது. நிறைய மெடல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நாங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே நிறைய பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் படிக்கும்பொழுது நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோன்னா, கவர்மெண்ட்டு தானே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதனோட உள்ளே வந்து பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா ஆமாம், இப்போ அது அவங்க சொல்கிற மாதிரி சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம நரேஷ் சார் இருக்காரு. அந்த நம்ம ஹையர் செகண்டரி உயர்நிலை பள்ளி வர்றதுக்கு வந்து ரொம்ப பாடுபட்டது வந்து நம்ம நரேஷ் சார் இங்கே இருக்கார். அவர் ஏற்கனவே எச்சமாக இருந்தவர், இறந்துட்டார். அவர் ராஜேந்திர சத்னா அவர் இறந்துட்டார். இவங்களாம் தான் நம்ம நிலக்கிழார நான் சாவத்திரியம்மா, இவங்களாம் தான் நிறைய கிராம பொது முக்கியஸ்தர்கள். இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு வந்து அந்த உயர்நிலை பள்ளியை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த வரும் பள்ளி வந்துருச்சு, ஆனால் இடம் இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மக்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஒரு அந்த இல்லைன்னொன்னே எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டாங்க மக்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி 1 வாரம் 2 வாரம் கழித்து சிஎம்ஐ பார்த்து அதுக்கப்புறம் அந்த பள்ளியோட கொண்டு வந்த பிறகு ஒரு விழா கோலமாக இருந்தது. அன்றைக்கி நம்ம பள்ளியை திறப்பு விழா பண்ணும்போது பயங்கர விழா கோலமாக இருந்தது, கலை நிகழ்ச்சியாவது இது அப்படி இருந்தது. ஆனால் அப்படி கொண்டு வந்த பள்ளி இன்றைக்கி வந்து ஒழுக்கத்தில் வந்து நம்ம அமைதியான பள்ளி. ஒரு நேரத்தில் கயப்பாக்கம் ஹையர் செகண்டரி இப்போ 2007க்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னே உயர்நிலை பள்ளியாக இருக்கும்போது நல்ல பேர் வாங்கின பள்ளி தான் நம்ம கயப்பாக்கம். இப்போ இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எல்லா ஸ்கூலையும் எடுத்துக்குமே எல்லாமே நல்லா தான், நல்ல கோச்சிங், நல்ல பண்பு தான். யாருக்குமே பசங்களாம் நல்ல எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? இப்போ உங்கள் எதிர்க்க முன்னாடியே பண்ணாங்கல்ல, என்னெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். அப்போ வந்து அந்த அதுவும் அதிகமாக செல்லம் கொடுக்காதீங்க. செல்லம் கொடுக்கும்பொழுது கொடுங்க, மொபைல் தயவு செஞ்சு மொபைல் கொடுக்காதீங்க. எந்த ஒரு பொருள் கேட்டாலும் சரி, எந்த ஒரு பொருள் கேட்குறாங்களோ கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு டிமாண்ட் வைங்க, கடைசி நேரத்தில் வாங்கி கொடுங்க. அந்த கஷ்டம் என்னன்னு தெரியட்டும். காலையில் எழுப்புங்க. எப்பயுமே பசங்கள் அவங்களுக்காக ரொம்ப நீங்கள் இது எடுக்க தேவை. காலை உணவு திட்டம் கூட இருக்குது நம்ம பள்ளியில். நீங்கள் காலையில் சமைக்க கூட வேண்டாம், அவங்க காலை உணவு திட்டத்துக்கே கூட நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம். 8 மணிக்கெலாம் பள்ளி அனுப்பிச்சிட்டாலே போதும். அவங்க மதிய உணவு இருக்குது, எல்லாமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்பு எல்லா வசதியுமே இருக்குது. அதனால் இப்போ நம்ம பள்ளியில் வந்து ஸ்ட்ரென்த், அதுதான் நான் சொல்ல வந்தது. அன்றைக்கி வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் போது 300-350 ஸ்டூடெண்ட் படித்தோம் 8ஆம் வகுப்பு இருக்கிற வரைக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் கேட்டால் இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ சொல்கிறோம், நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், மினிமம் எடுத்தோம்னா 50,000 ரூபாய் கம்மி இல்லாத நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் 50,000 செலவு பண்ண தெரியலங்க. ஒரு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணுங்க.
எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 செலவு பண்ணுங்கள். ஒரு இங்கிலீஷ் டீச்சரை நம்ம ஸ்கூலில் போடக்கூடாது, என்ன சட்டம் இருக்கான்னு? ஒரு இங்கிலீஷ் டீச்சரை போடுங்க, ஒரு ஹிந்தி டீச்சரை போடுங்க. நம்ம இல்லை அவங்க எதனா டான்ஸ் கற்றுக்கணுமா, டான்ஸ் டீச்சரை போடுங்க. இப்போ நம்ம அந்த 50,000 அங்கே கட்டுறதுனால தான் அதெல்லாம் அங்கே சொல்லித்தராங்க. அதுக்கு தனித்தனி ஃபீஸ் வசூலிப்பாங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு தனி ஃபீஸும் வசூலிப்பாங்க. அப்போ ஏன் அதுனா நம்ம பள்ளியில் நடத்தக்கூடாதா? இது எல்லாத்துக்குமே பெற்றோர்கள் தான் நினைக்கணும். பெற்றோர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இது ஆசிரியர்கள் வந்து கூப்பிட்டு பேசினா கூட அவங்க தப்பாக பேசிடுவாங்க. இதில் பணம் கேட்குறீங்களா, காசு கேட்குறீங்களான்னு. நம்ம பிள்ளைங்களுக்காக தான் அவங்க பாடுபடுறாங்கன்னு நம்ம யாரும் சிந்திக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நான் இதுக்காக ஏன் பேசுகிறேன்னா, இன்றைக்கி வந்து பெற்றோர்களை நான் சந்திக்கவே முடியல. எல்லா மீட்டிங் நான் இதுவரை தலைவரானதுலேருந்து இந்த எஸ்எம்சி மீட்டிங்கு அது யாருமே சரியாக வர்றதே இல்லை. அதனால தான் நீங்கள் உங்ககிட்ட பேசணும்னு பேசிட்டேன். யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க இன்றைக்கி இந்த பேச வேண்டிய விஷயத்தில். ஆனால் முக்கியமாக கொஞ்சம் கேர் பண்ண வேண்டிய விஷயம் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். நம்ம அவங்களோட டைம் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி அவங்க நல்லா இருந்தாக்கா நாளைக்கு நம்மளை அவங்க இப்போ சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த பழக்க வழக்கத்தை சொல்லி தரும்போது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்க. இப்பயே நம்ம வளர்ந்த நேரத்துலேயே வந்து அம்மா அப்பாலாம் எங்கே இருக்கிறாங்க, அனாதை ஆசிரமம், அப்படி தான் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் அப்படின்னு நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வளரும் போதே இப்போ இருக்கிற பசங்க கண்டிப்பாக வளர்கிறாங்கன்னா எனக்கு நான் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வளரவே இல்லை. அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்குறோம் இப்போ. ஆனால் நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறதே கிடையாது. அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா பார்த்து வளங்க. நம்ம பெற்றோர்கள் நீங்கள் வந்ததுனால இதை சொல்கிறதுக்கு தோணுச்சு சொன்னேன். ஆனால் இந்த ஆண்டு விழாவை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம தலைமை ஆசிரியர். பெற்றோர்களுக்கு பெரிய நன்றி சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு அவங்க எப்படிலாம் நல்ல சொல்கிற வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, டைம் ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் நன்றி. உன் பேர் என்ன சொல்லு? அப்பா பேர் என்ன? சுரேஷ். அம்மா பேரு? உஷா. உஷா. சூப்பர். பிடிஎஸ் சார் அவர்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய ஸ்காலர்ஷிப், நிறைய இப்ப முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய திட்டங்கள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம். நீங்க காலையில வேலைக்கு அழகா நீங்க பசங்களை அனுப்பி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பசங்களுக்கு இங்க சாப்பாடுல இருந்து எல்லாமே இப்ப அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான் எல்லா பெரிய இடத்துலயும் போய் பாக்குறீங்க. அப்படின்னா ஒவ்வொரு பெரிய ஜாப்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க போய் கேட்டீங்கன்னா எங்க படிச்சீங்கன்னு கேட்டா அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு வந்தவங்க தான் முக்காவாசி பேர் இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா பெரிய ஆள் ஆயிடலான்ற ஒரு கற்பனையை இதோட தூக்கி போட்டுருங்க. தயவு செய்து அரசு பள்ளியில பசங்களை கொண்டு வந்து சேருங்க. நானே யோசிக்கிறேன், என்னுடைய பசங்களை அடுத்த வருஷம் மாத்தலாமான்ற அளவுக்கு எனக்கு இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் வருது. 6வதுல இருந்து நம்ம போடும்போது அவங்களுக்கு அந்த 7.5 ஸ்கீம், நீட் எக்ஸாமுக்கு இப்ப புது பாடத்திட்டங்கள்லாம் மாத்துறாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்க சிபிஎஸ்இ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. மெட்ரிக் சிலபஸ் எவ்வளவு டஃபா இருக்கோ அதே சேம் அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுடைய சிலபஸ் அந்த அளவுக்கு டஃபா இருக்கு. நான் முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ் ரொம்ப எஃபர்ட் போடுறது கம்மியா இருக்கும். ஆனா இப்ப நான் பாக்குற 10 வருஷமா கடந்து எல்லா டீச்சர்ஸும் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அவ்வளோ உழைக்கிறாங்க பசங்களுடைய முன்னேற்றத்துக்காக. தன்னுடைய குழந்தைய வீட்டுல படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இங்க பள்ளியில வந்து அவங்க எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளா நினைச்சு அவங்களுடைய படிப்பு வளர்ச்சியிலையும் சரி, அவங்களுடைய ஒழுக்கத்திலையும் சரி, நற்பண்புகளை வளர்க்கறதுலயும் சரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால தயவு செய்து பெற்றோர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துழைச்சு அட்மிஷன்ஸ் வீட்டுல பக்கத்துல எல்லாம் யார் யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் தயவு செய்து அரசு பள்ளியில சேர்க்க சொல்லி அட்மிஷன்ஸ் கொண்டு வந்து சேருங்க. பசங்களை நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி நல்ல முறையில வளர்த்துடுவாங்க. அனைத்து மாணவிகளுக்கும் ஆசிரியர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல. இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்த ஒன்றிய குழு உறுப்பினர், தலைவர், துணைத் தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். பெற்றோர்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு எங்கள் தலைமை ஆசிரியர், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். இந்த விழாவில் நடக்கிற ஒவ்வொரு நாடகமாகட்டும், டான்ஸு, ஸ்கிட்டு எல்லாமே எங்கள் மிஸ்ஸு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லியுமே நினைப்பேன், எப்படி இவங்க இப்படி யோசிக்கிறாங்க,
எல்லா குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும், ஒரு குழந்தை கூட விடாமல் இது எல்லாருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயமே பெரிய விஷயம். கடவுள் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் நல சுகத்தையும் தரணும்னு கடவுளை இந்த டைமில் வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் 2 பேருக்கும் ஒரே போல் ஒரு சாரி எடுத்துக்கோங்கம்மா அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை டைமுக்கு எடுத்துக்கோங்க. எது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் சேரணும். சின்ன சின்ன விஷயங்களாம் கூட இப்போ சாப்பாடு செய்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே அது போய் சேரணும்னு அவங்க நினைப்பாங்க. கடவுள் அவங்கள ரொம்ப நல்லா வச்சுருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பெற்றோர்களாகி நீங்கள் இங்கே வரலன்னா உண்மையாக இந்த என்னம்மா இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. பெற்றோர்கள் அனைவரும் மும்முரமாக இதில் கலந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து, நாங்கள் கேட்ட டொனேஷன் பணம் நீங்கள் தான் பெற்றோர்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த பணத்தில் தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம், பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு எல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர்களாகி உங்களுக்கு. அடுத்தது இந்த ஸ்டேஜ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டேஜை போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. திரு சிட்லப்பாக்கம் திரு சங்கர் அவர்களுக்கு கூடு எங்க சிட்லப்பாக்கம் திரு சங்கர் அவர்கள் வாங்க. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. திரு சங்கர் அவர்களை சொல்லணும்னா ரொம்ப பெருமையாகவே இருக்குது. அவங்க 2 குழந்தைங்களையும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. எப்படியாவது என் குழந்தைங்கள படிக்க வைங்கம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவார். அவங்க 2 பேருக்கும் பள்ளியின் சார்பாக, குழந்தைகள் சார்பாக, ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பஞ்சாப் சிந்த் குஜராத் மராठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे